கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் நெருக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? இக்கட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தின் வாயிலாக என்றென்றும் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் எப்போதும் உங்கள் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றார். உங்களை கைவிடாமல் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பதற்காக, வழிநடத்துவதற்காக இதோ இந்த இறை பிரசன்னம் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எப்போதெல்லாம் கவலைகள், நெருக்கங்கள், இக்கட்டுகள் நம்மை ஆட்கொள்ளப்படுகின்ற போது இந்த தெய்வீக பிரசன்னம்தான் நம்மை நேர்த்தியான விதத்தில், நேர்மையான விதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது, வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எதற்கும் கவலைப்படாதவர்களாக இருங்கள். ஏனென்றால் அற்புதராகிய இயேசு கிறிஸ்து இந்த உடலின் வாயிலாக நம்மை ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தில் கடந்து வருகின்றார், நம் இல்லத்தில் கடந்து வருகின்றார். அப்புறம் ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்? எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது, நான் என்ன செய்வது என்று கலங்கி நிற்கின்ற போதெல்லாம் இந்த பிரசன்னம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றது, எதற்காக கவலைப்படுகின்றீர்கள்? நான் தான் உங்கள் அருகில் இருந்து கொண்டிருக்கின்றேனே, நான் தான் உன் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, எதற்காக கவலைப்படுகிறீர்கள்? நான் இருக்கப்படுகின்ற போது நீங்கள் எதற்கும் கவலைப்படாதவர்களாக இருங்கள். உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் அதை பார்த்து கொள்வேன். நீங்கள் கவலைப்படாதவாறு நீங்கள் என்னோடு மட்டும் நீங்கள் உறவாடி மகிழ்ந்து உண்டு புசித்து சந்தோஷமாக இருங்கள் என்று நம்மை பார்த்து இந்த இறை பிரசன்னம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, ஏசாயா 41வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை இப்படியாக நம்மை பார்த்து சொல்கின்றது: அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அன்பார்ந்தவர்களே, நாம் கலங்கி நிற்கின்ற போது, இக்கட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது என்ன செய்வதே என்று நாம் கண்ணீர் விட்டு அழுகின்ற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மை பார்த்து சொல்கின்றார், எதற்காக நீங்கள் அஞ்சுகின்றீர்கள்? எதற்காக நீங்கள் மனம் கலங்குகின்றீர்கள்? நான் எப்போதும் உன்னுடன் வாழ்ந்து கொண்டு இருப்பதை நீ உணரவில்லையா? ஏன் நீ என்னை மறுதலித்து நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றார்? அஞ்சாதே, நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே, நான் உன் கடவுள். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன். என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கின்ற வார்த்தை உங்களை குணப்படுத்தும். அன்பார்ந்தவர்களை திடப்படுத்தும். எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும்? அநேகருடைய வாழ்க்கையில் இப்படியாக ஒரு சோதனை வந்து கொண்டிருக்கின்றது. என்றோ ஒரு நாள் நாம் கவலைப்படுகின்ற காலங்கள் மாறி தினம் தினம் ஒவ்வொரு இக்கட்டுக்குள்ளேயும் நெருக்கத்திற்குள்ளேயும் நாம் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைய நாட்களில் நம்ம அநேகரிடத்தில் பார்க்க முடிகின்றது. எதனால் இப்படியான சூழ்நிலை நம்மை சூழ்ந்து நிற்கின்றது? எதற்காக இப்படிப்பட்ட பாடுகளும் வேதனைகளும் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது என்று சிந்தித்து பார்க்கப்படுகின்ற போதுதான் சின்ன சின்ன நெருக்கங்கள், இக்கட்டுகள் நம் வாழ்க்கையில் கடந்து வருகின்ற போது நாம் கடவுளை மறுதலித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்காமல், அவர் மேல் விசுவாசம் வைக்காமல், நாம் இக்கட்டு நிமித்தமாக, நெருக்கத்தின் நிமித்தமாக, கவலையின் நிமித்தமாக பல விடைகளை தேடி நாம் அலைந்து கொண்டு இருக்கின்றோம், திரிந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த இடங்களில் நமக்கு இயேசுவினுடைய முகம் நமக்கு தெரியாமல்
யாராரோ எதையோ சொல்கின்றார்களே என்று சொல்லி நாம் பலவிதமான உலகப்பிரமான வாழ்க்கையில் ஆண்டவரை மறந்து, ஆண்டவரை மறுதலித்து, விடைகளை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கின்றோம். அநேகருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், இக்கட்டுகள், நெருக்கங்கள் வந்துதான் ஆக வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய படிநிலைகள். ஒரே மகனை கடவுள் மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்காக தன் மகனை அனுப்பி, அந்த மகனுக்கு நேர்ந்த அனைத்து இன்னல்களும் இக்கட்டுகளையும் நாம் பார்த்தது, கேட்டது உண்டு அன்பார்ந்தவர்களே. இன்று இந்த நற்கருணை பிரசன்னம் எதற்காக உருவாக்கப்பட்டது? இந்த நற்கருணை பிரசன்னத்தில் யார் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்? எதற்காக இந்த நற்கருணை பிரசன்னத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடலாகவும் இரத்தமாக ஏன் வாழ வேண்டும்? எதற்காக அந்த உடலும் இரத்தமும் நம்மை நோக்கி கடந்து வர வேண்டும்? சின்ன சின்ன சோதனைகள், பாடுகள், வேதனைகள் வருகின்ற போது நாம் எனக்கு ஏன் இப்படி ஆகிவிட்டது, இதற்கு என்ன செய்வது என்று சொல்லிதான் நாம் விடைகளை தேடி அங்குமிங்கும் அலைந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் விடைகளை கொடுக்கக்கூடிய தெய்வம், இக்கட்டுகளை மாற்றுகின்ற தெய்வம், இக்கட்டுகளை அனுமதிக்காத தெய்வம், கவலைகளையும் கண்ணீர்களும் மாற்றுகின்ற தெய்வம் தான் நமக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அப்படியான சூழ்நிலை வருகின்ற போது நம் ஆண்டவரை தேடி ஓடி வருவதில்லை. ஏனென்றால் நமக்கு அது மறைக்கப்பட்டிருக்கின்றது, நமது எண்ணங்களில் மறைக்கப்பட்டிருக்கின்றது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஆண்டவரை தேடி வருவீர்கள் என்று ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். அனைத்து மக்களுடைய எண்ணங்களும் வாழ்க்கைகளும் இப்படியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பிரச்சனை வருகின்ற போது அந்த பிரச்சனையை இருந்து வெளியே வருவதற்கு ஏதேதோ செய்து, யாரெல்லாமோ சந்தித்து, ஏதேதோ ஐடியாக்களை கேட்டு, கடைசியில் அதில் பலவீனமாகி அந்த கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில், எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கை விரக்தியாக இருக்கப்படுகின்ற போதுதான், அந்த இடத்தில்தான் ஆண்டவரது நினைவு நமக்கு வருகின்றது. அப்போதுதான் நம் ஆலயங்களுக்கு செல்கிறோம், நற்கரையை முன்பாக அமர்ந்து வேண்டி ஜெபிக்கின்றோம். எப்போதுனெல்லாம் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கின்றதோ, நெருக்கங்கள் வருகிறதோ, இக்கட்டுகள் வருகின்றதோ, அப்போதே நம் ஆண்டவரை தேடி இருந்தால், அவரோடு ஆலோசனை கேட்டிருந்தால் நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்து இருக்காது. எங்கெங்கேயோ மாயங்கள், மந்திரங்கள், யாரெல்லாமோ சந்திக்கணுமோ ஜோதிடங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு, கடன் கேட்டுக்கொண்டு, கடன் வாங்குவதற்கு ஆலோசனை கேட்டு, அதில் ஏமாற்றம் அடைந்து, ஒரு பிரச்சனையை மாற்றுவதற்கு பல பிரச்சனைகளை போய் நாமவே மாட்டிக்கொண்டு, கடைசியில் வாழ்க்கையினுடைய முடிவு தருவாயில், ஐயோ ஆண்டவரே எனக்கு இப்படி ஆகிவிட்டது, ஏன் எனக்கு இப்படி ஒரு சோதனை, ஏன் நீங்கள் அனுமதித்தீர்கள் என்று சொல்லி கடைசியாகத்தான் நம் ஆண்டவரை நோக்கி வருவோம். சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்போது ஆண்டவரை தேட வேண்டும், எப்போது அவரோட ஜெபிக்க வேண்டும்? எல்லாம் நிறைவேறிய பின்பா, இல்லை எப்போது நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கின்றதோ அப்போது ஜெபிக்க வேண்டுமா? அநேகருடைய வாழ்க்கையில் அநேகர் செய்கின்ற தவறான காரியங்கள் இப்படியாகத்தான் இருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. எல்லா சூழ்நிலைகளிலும் வாழ்க்கை என்பது பல சூழ்நிலைகளை, பல திட்டங்களை, பலவிதமான மனிதர்களிடையே நாம் வாழ்ந்து, தெரிந்து, பாடுபட்டு, அவமானப்பட்டு, துக்கப்பட்டு, கடன்பட்டு, வேதனைப்பட்டு, எதெல்லாம் நமக்கு நேரக்கூடாதோ அனைத்து காரியங்களும் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, உள்ளங்கள் சுக்கு நூறாக உடைந்து, எந்தெந்த வழிகள் எல்லாம் வாழக்கூடாதோ அத்தனை தவறான வழிகளையும் தேர்ந்தெடுத்து வாழ்ந்து, கடைசியில் அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, அவமானப்பட்டு, கண்ணீரோடு, நோய்களோடு, பலவீனங்களோடும், இக்கட்டுகளோடு, நெருக்கத்தோடு நாம் வெறுமையாக நிற்கப்படுகின்ற போதுதான் அனைவரது தேடலும் ஆண்டவரை தேடுகின்றது. அனைவரது கண்ணீரும் ஆண்டவரை தேடுகின்றது.
அநேகரது வாழ்க்கையில் மரண தருவாயில் இருக்கப்படுகின்ற போதுதான் ஆண்டவரை தேடுகின்றார்கள், மன்னிப்பை தேடுகின்றார்கள். எதற்காக இப்படியான ஒரு வாழ்க்கை நிலை, எதற்காக இப்படியான ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நம் ஆண்டவரை தேட வேண்டும் அன்பார்ந்தவர்களே. ஏனென்றால் ஆண்டவரோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை நமக்கு பிடிக்காத நிலை. ஆண்டவர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. ஆண்டவர் பட்ட வேதனைகளை சிந்தித்து பார்க்க முடியாத நிலை. எதற்காக தெய்வ மகன், தெய்வ குமாரன் நம்மை தேடி வந்தார்? எதற்காக மீட்புக்காக நம்மை உட்படுத்தினார்? எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார்? எதற்காக இரத்தங்களை சிந்தினார்? இதெல்லாம் நினைத்து பார்த்தால் நமக்கு உலகப்பிரமான வாழ்க்கை வாழ முடியாது, சந்தோஷங்கள், ஆசாபாசங்கள் நமக்கு கிடைக்காது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கைகள் நமக்கு பிடித்த மாதிரி உலகத்தின் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உணர்ந்து நாம் வாழ பழகுகின்ற போது துக்கங்கள் நம்மை தேடி வரும், இன்னல்கள் நம்மை தேடி வரும், இடுக்கங்கள் தேடி வரும். அந்த இடுக்கலுக்குள் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல், நெருக்கத்தில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல், ஐயோ ஆண்டவரே நான் மாட்டிக்கொண்டேன், இடுக்களுக்குள் நின்று கொண்டிருக்கின்றேன், என்னை எப்படியாவது கரம் பிடித்து தூக்கி விடுங்கள், நான் வெளியில் வர வேண்டும், ஐயோ இருளுக்குள் அகப்பட்டு விட்டேன், பாதாளத்துக்குள் சிக்கிவிட்டேன், நெருப்புக்குள் அகப்பட்டு விட்டேன், ஐயோ ஆண்டவரை எப்படியாவது என்னை காப்பாத்துங்க, எப்படியாவது என்னை மீட்டு கொண்டு வாங்க. இப்படியாக கதறுகின்ற சத்தங்கள் எத்தனை எத்தனை இருந்து கொண்டிருக்கின்றது அன்பார்ந்தவர்களே. இதோ நமக்காக அடிக்கப்பட்ட உடல், இதோ இரத்தம், இதோ இந்த அப்பத்தின் மூலமாக நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த அப்பத்தின் வாயிலாக நம்மை திடப்படுத்தி கொண்டிருக்கின்றார். இறை வார்த்தையின் மூலமாக நம்மை ஒவ்வொரு நாளும் வலுப்படுத்தி, திடப்படுத்தி, கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். இயேசுவை விட்டு நீங்கள் பிரிந்து சென்று கொண்டிருக்கின்றீர்களா? இயேசுவினுடைய வார்த்தைகளை மதிக்காமல் சென்று கொண்டிருக்கின்றீர்களா? இயேசுவை மறுதலித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா? அப்போது கண்டிப்பாக நீங்கள் இக்கட்டில் வாழ்ந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இக்கட்டில் சிக்கி நீங்கள் வாழத்தான் ஆக வேண்டும். ஆனாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், ஆனாலும் நாம் அழிந்து போய்விடக்கூடாது, நாம் மாண்டு போய்விடக்கூடாது. ஏனென்றால் நீ எனக்கு தேவையானவள், நீ எனக்கு தேவையானவள், நீ என் மகள், நீ என் மகன் என்று சொல்லிதான் ஆண்டவர் இப்படியான வார்த்தையின் வாயிலாக நம்மை பார்த்து பேசிக் கொண்டிருக்கின்றார். எசாயா 41:10, அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கின்றேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கின்ற வார்த்தை. தனிமையில் இருக்கப்படுகின்ற போது இந்த வார்த்தையை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். எந்தெந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கின்றார், உயர்த்தி கொண்டிருக்கின்றார், வழிநடத்தி கொண்டிருக்கின்றார், நமக்கு எப்படியாக எல்லாம் பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இருளில் நடக்கப்படுகின்ற போது ஆண்டவர் ஒளியாக இருக்கின்றார் அல்லவா? இந்த வார்த்தைகளை நாம் சிந்தித்து பார்க்கப்படுகின்ற போது எந்தெந்த சூழ்நிலைகளில் நாம் வாழப்படுகின்ற போதெல்லாம் ஆண்டவர் அந்த இடங்களில் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றார். ஆனால் அந்த இடங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கப்படுகின்ற போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தால் மட்டும் போதும், ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் மட்டும் போதும், அந்த நிமிடமே ஆண்டவர் நம்மை ஆட்கொள்வார், ஆண்டவர் நம்மை தூக்கி விடுவார், ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்வார். அவர் எங்கும் நம்மை விட்டு விலகாதவராக இருந்து கொண்டிருக்கின்றார், நம் அருகில்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் பாவம் செய்யப்படுகின்ற போது அவர் தூரம் தள்ளி நிற்கின்றார். பாவத்திற்கு மேல் பாவங்கள் செய்யப்படுகின்ற போது ஒவ்வொரு அடியாக அவர் பின்னோக்கி கடந்து சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் நானும் நீங்களும் அவரை நோக்கி கதர்கின்ற போது, கண்ணீர் விட்டு
கண்ணீரிட்டு கூச்சலிட்டு ஒப்பிடப்படுகின்ற போது அவர் அந்த நிமிடமே, எத்தனை தூரத்தில் இருந்தாலும் அந்த நிமிடமே நம்ம அருகில் வந்து நம்ம கண்ணீர் துடைக்கக்கூடியவராக, கவலைகளை மாற்றக்கூடியவர்களாக, இக்கட்டில் இருந்து நம்மளை கரம் பிடித்து தூக்குகின்றவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, கவலைப்படாதீர்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமாக இருக்கின்றார். அவர்தான் நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். வாருங்கள், ஆண்டவரிடம் மண்டிட்டு ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னம் எனக்கு முன்பாக இந்த அப்பத்தின் வாயிலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆண்டவரே, ஏதோ சூழ்நிலையில் நான் உம்மை விட்டு விலகி ஆண்டவரே இப்படியான இக்கட்டில் மாட்டிக்கொண்டிருக்கின்ற இடுக்கத்திற்குள் சென்று விட்டேன். ஆண்டவரே, அப்பா என்னை மன்னித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, அப்பா இக்கட்டுக்குள் நீர் உட்படுத்தப்படவில்லை. ஆண்டவரே, உம்மால் நான் இடுக்கத்திற்குள் போகவில்லை, நானாகத்தான். ஆண்டவரே, நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தான், நான் தேர்ந்தெடுத்த ஆசா பாசங்கள் தான் உமது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் உம்மை மறுதலித்து போனது நிமித்தமாகத்தான் இப்படியான நெருக்கங்கள் எனக்கு வந்தது, இப்படியான இக்கட்டுகள் எனக்கு வந்தது. ஏன் வாழ வேண்டும்? எதற்காக வாழ வேண்டும்? எனக்கு அவமானமாக கொண்டிருக்கிறதே, எனக்கு அவமானமாக இருக்கின்றதே. இதெல்லாம் சிந்தித்து பார்க்கப்படுகின்ற போது நான் மிகுந்த வேதனை அடைகிறேன். அப்பா, மிகுந்த வருத்தம் அடைகின்றேன். ஆண்டவர் தாம் எனக்கு ஒரு மன்னிப்பை கொடுங்க ஆண்டவர். அப்பா, மன்னிப்பை கொடுங்க ஆண்டவர். அப்பா, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இப்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். மனமோகன போக்கில் வாழ்ந்து திசை மாறி சென்று திரும்பி வருவதற்கு திசைகள் தெரியாமல் ரொம்ப தூரம் சென்று விட்டார்கள். ஆண்டவரை பிரிந்து ரொம்ப தூரம் சென்று விட்டார்கள். குறிப்பாக அனைத்து இளைஞர்கள், இளம் பெண்கள் ஆண்டவருக்கு தேடி பிடிக்காத அளவு தூரங்களுக்கு கடந்து சென்று விட்டார்கள். அவர்கள் எப்போது திரும்பி வருவார்களோ தெரியவில்லை. ஆண்டவரே, தெரியவில்லை. அப்பா, ஆண்டவர் தான் இப்படியாப்பட்ட பிள்ளைகளை நீங்க உங்க அருகில் கொண்டு வர வேண்டுமா கொண்டு செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக இளைஞர்கள், இளம்பெண்கள் ஆண்டவரே ஆலயங்களுக்கு வருவதில்லை, ஜெபிப்பதில்லை, நற்கரனை உட்கொள்வதில்லை. ஆண்டவர், உமது வார்த்தையை கேட்காமல், உமக்கு ஆராதனை செய்யாமல், உம்மை மகிமைப்படுத்தாமல், அவர்களுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி, உலகப்பரமான வாழ்க்கைக்காக வேண்டி எங்கெங்கேயோ சென்று ஆண்டவரே இக்கட்டில் மாட்டி சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, அதே போல அனைத்து பெற்றோர்களும் ஆண்டவரே இன்று இக்கட்டில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள், இன்னல்களில் மாட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக வேண்டி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதற்காக தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு கடன் வாங்குவது, ஆசா பாசங்களுக்கு இடம் கொடுப்பது, பிள்ளைகளை மனம் போன வாழ்க்கைக்கு அழைத்து செல்வது, பொழுதுபோக்குகள் என்றெல்லாம் பல சூழ்நிலைகளை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக வாழ்ந்து இன்று ஒண்ணுமே இல்லாமல், நல்ல பெற்றோர்களாக இல்லாமல் இந்த கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆண்டவருடைய பாதத்தில் வருவதற்கு அவர்கள் கூடி குறுகி தன் பாவ வாழ்க்கை இடம் கொடுப்பதில்லை. எப்படி நான் ஆண்டவரை பார்ப்பது? எப்படி நான் இயேசுவிடன் வேண்டுவது? எப்படி தெய்வீக பிரசன்னத்தை உட்கொள்வது? இதனால் ஆலயங்களுக்கு செல்லாமல், இறைவனோடு ஜெபிக்காமல், பாவத்திற்கு மேல் பாவம், பாவத்திற்கு மேல் பாவம், பாவத்திற்கு மேல் பாவங்கள் செய்து இன்று ஒரு தனிமையான அறையில் உட்கார்ந்து என்ன பண்ணுவதே என்று தெரியாமல் மதுவுக்கு அடிமையாகி, விபச்சாரத்திற்கு அடிமையாகி, போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி வாழ்க்கையை சுருங்கி கொண்டிருக்கின்றார்கள், வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கின்றார்கள், வாழ தெரியாமல் என்று கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட பிள்ளைகளை அழைத்து, இப்படியாப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் மனம் இறங்கி, உனக்காகத்தானே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், உனக்காகத்தானே பாடுகளை வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன், இதோ என்னுடைய உடல், இதோ என்னுடைய ரத்தம் உன்னை குணமாக்கும், திடப்படுத்தும், நீ தேடி ஓடிவா, நான் உன் பாவங்களை மன்னிக்க காத்து கொண்டு இருக்கின்றேன். வா,
அப்படியான பிள்ளைகளை அழைத்து வாங்க. மன்னிப்பை கொடுங்க ஆண்டவர், மன்னிப்பை கொடுங்க அப்பா. மாற்றி கொடுங்க ஆண்டவரே, மாற்றி கொடுங்க ஆண்டவரே. இது இந்த நற்கருணை பிரசன்னம் ஒரு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆராதனையாக இருந்து கொண்டு இருக்கும் என்று நம்புகிறேன் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற அநேகருடைய வாழ்க்கையில் இப்படியான சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கின்றது ஆண்டவரே. அநேகருடைய பிள்ளைகள் வழி தெரியாமல் திக்கற்று நின்று கொண்டு இருக்கின்றார்கள் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உம்மோடு உண்மைகளை சொல்லி மன்னிப்பு கேட்க முடியாத அளவுக்கு அவருடைய உள்ளங்கள் அருவருப்பாக இருந்து கொண்டு இருக்கின்றது. அவர்கள் உம்மோடு பாவ அறிக்கை செய்வதற்கு நாவுகள் கூசிக்கொண்டு இருக்கின்றது, மனங்கள் கூசிக்கொண்டு இருக்கின்றது. எப்படி நான் பாவ அறிக்கையிடுவேன், எப்படி என் ஆண்டவரிடம் நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் எடுத்து சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார்க்க கூட முடியாத அளவுக்கு நான் பாவியாக இருந்து கொண்டு இருக்கின்றேன். எப்படி நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பெறுவது, எப்படி நான் ஆண்டவருடைய அருகில் செல்வது என்று சொல்லி நிற்கக்கூடிய பிள்ளைகளை தேவன் தொட்டு குணப்படுத்த வேண்டுமா கூடி ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஒரு ஆராதனை, அப்பா, இந்த நற்கருணை வழிபாடு காணொளியாக இருந்தாலும் ஆண்டவரே, இயேசுவை மையப்படுத்தி திரு உடலையும் திரு இரத்தத்தையும் மையப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கின்ற ஒரு காரியமாக பார்க்கின்றோம், ஒரு விடுதலை தரக்கூடிய ஒரு காரியமாக பார்க்கின்றோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் மனது உருகி மன்னிப்பு கேட்டு உம் அருகில் வருகின்றார்கள் ஆண்டவரே. நீங்க உமது வலது கரத்தால் தொட்டு குணப்படுத்தி பிள்ளைகளை தூக்கி ஆண்டவரே உமது அருகில் நிறுத்த வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இறை பிரசன்னத்தோடு வாழ்கின்ற பிள்ளையாக நீங்க மாற்ற வேண்டுமா கொண்டு ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நற்கருணை பிரசன்னத்தை உண்டு புசித்து அவர்கள் வாழ வேண்டுமா கொண்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த காணொளியை பார்த்து கொண்டு இருக்கின்றார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கடந்து செல்வதாக, ஒரு ஆசீர்வாதம் கடந்து செல்வதாக. யாருக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றார்களோ, என்னென்ன தேவைகளுக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றார்களோ, இந்த நற்கரையிலிருந்து ஒரு பிரசன்னம் அவர்களுக்கு கடந்து செல்வதாக, கடந்து செல்வதாக. இறையாசி ஒவ்வொருடைய உள்ளத்திலும் வீடுகளுக்கும் சென்று தெய்வ பிரசன்னம் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென்.